லூக்கா 21. அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டார். இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது அவர், நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும்போது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். ஆகையால் எவன் உத்தரவு சொல்லுவான் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். பெற்றாராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போகவும் எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும் நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள். ஜெபம். கிருபையை நேசிக்கிறதா நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். லூக்கா 21வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் செபிக்கிறோம். இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே, பிள்ளைகளாய் எங்களுக்கு ஞானத்தை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பெற்றோராலும் சகோதராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்பட்டு உங்கள் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பாய்க்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமையில் ஒன்றாகிலும் அழியாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியாக எங்களுக்கு நீடிய பொறுமையும் சாந்தத்தையும் அமைதியும் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவியின் கிரியைகளிலிருந்து கர்த்தர் விடுதலையாகும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா நிந்தைகளுக்கும் அவமானங்களுக்கும் போராட்டங்களுக்கும் பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். விசேஷித்த ஞானத்தையும் பொறுமையையும் ஆண்டவரே நீர் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தற்கொலை எண்ணங்களுக்கு நேராய் போகிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கும். ஆண்டவரே, குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அற்புத கரம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நீதியுள்ள தேவன், நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர். ஆண்டவரே, தேவைகளோடு இருக்கிற
ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும், ஆச்சரியமாய் வழி நடத்தும். நீதியின் வளகரத்தால் எங்களை தாங்கிக் கொள்ளும் ஆண்டவரே. உம்மை அறிகிற அறிவிலே வளர கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. மன அழுத்தங்கள், பாரங்கள், கவலைகள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா விதமான பொல்லாத கொள்ளை நோய்களுக்கு நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். தடுமாற்றங்கள் எல்லாம் விலகும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. மன அழுத்தங்கள், பாரங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடும் ஆண்டவரே. அநேக நேரங்கள், உடைக்கப்பட்ட நேரங்களை எல்லாம் கர்த்தர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அப்பா, சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் பலப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை கொண்டு தேற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் நீர் ஆண்டவரே. எங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் வழி நடத்தும். எங்களுடைய எல்லா பிரயாணங்களிலும் தேவனுடைய கரம் கூட இருந்து ஒரு பாதுகாப்பின் கரம் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிறோம். எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படியாக குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் செபங்கேளும் பிதாவே, ஆமேன்.